அனைவருக்கும் வணக்கம். பேசு தமிழா பேசு நடத்தக்கூடிய சனாதன தமிழர் சங்கமம் 2025 மற்றும் பேசு தமிழா பேசுவின் 5வது ஆண்டு விழா இந்த வருடம் டிசம்பர் மாதம் 25ஆம் தேதி வியாழக்கிழமை அன்னைக்கு சென்னை சேத்பட்டில் இருக்கக்கூடிய சின்மயா ஹெரிடேஜ் சென்டர்ல அமைந்திருக்கக்கூடிய தபோவன் ஹால்ல நடக்க இருக்குது. நிறைய ஆளுமைகள் உரையாற்ற இருக்காங்க. மறக்காம அவசியம் கலந்துக்கோங்க. பேசு தமிழா பேசுவினுடைய ஒட்டுமொத்த குடும்பமும் உங்களை வரவேற்க அன்போடு டிசம்பர் 25 வியாழன் அன்று சென்னை சேத்பட்டில் இருக்கக்கூடிய சின்மயா ஹெரிடேஜ் சென்டர்ல தபோவன் ஹால் வாசல்ல காத்துட்டு இருப்போம். நன்றி, வணக்கம். ஹாப்பியா, ஹெல்தியா, ஜாலியா ஒரு லைஃப். Lanco Harmonia Pavilion Senior Living Apartments at Sri Perambatoor 2 BHK just 49 lakhs. Call 7717273747. பேசு தமிழா பேசு நேயர்களுக்கு வணக்கம். இன்னைக்கு மீண்டும் ஒரு முறை அண்ணா கூட தான் பேசுவோம். வணக்கம் கிரண். வணக்கம் அண்ணா. ஒரு துரதிருஷ்டவசமாக திருவள்ளூர் மாவட்டத்தில் அரசு பள்ளி சுவர் இடிந்து விழுந்து ஒரு மாணவன் உயிரிழந்திருக்காரு. நிவாரணம் அறிவிச்சிருக்காரு முதல்வர் அவர்கள். நீங்கள் பார்த்தீங்கன்னா தமிழ்நாட்டில் வந்து அரசு பள்ளிகளோட நிலை எப்படி இருக்குது அப்படிங்கிறத பார்த்துக்கிட்டே வரும். இன்னும் மீண்டும் ஒரு சம்பவம் நடந்திருக்கு. உங்களுடைய முதற்கட்ட பார்வை. இது ஒரு விளம்பர மாடல் அரசு அப்படிங்கிறதுக்கு இது மீண்டும் ஒரு உதாரணமாக நான் பார்க்குறேன். ஏன்னா இறந்து போன அந்த பள்ளி சிறுவனுக்கு 3 லட்சம் ரூபாய் அப்படிங்கிறது நிவாரணம் அறிவிக்கப்பட்டிருக்குது. ஸோ இன்சிடென்ட் நடந்தது எங்க அப்படிங்கிறது தெரியும்னு நினைக்கிறேன். இது இன்னைக்கு ஆல்மோஸ்ட் எல்லா மெயின் ஸ்ட்ரீம் மீடியாவும் கேரி பண்ணியிருக்காங்க. பட் என்ன இதுலையுமே ஒரு துரதிருஷ்டவசமான ஒரு விஷயம்னா, இது எந்த ஒரு டெலிவிஷன் சேனலும் இது ஒரு டிபேட்டா பிக் பண்ணவே இல்லை. கல்வியில் சிறந்த தமிழ்நாடு அப்படின்னு சொல்லிட்டு பள்ளிக்கல்வித்துறை சார்பாக ஒரு மிகப்பெரிய விழா எடுத்தா அதை வச்சுக்கிட்டு 3 நாளைக்கு ஆத்தாக்கூடிய இந்த மெயின் ஸ்ட்ரீம் மீடியாஸ் இப்படிப்பட்ட ஒரு நிகழ்வை பற்றி ஒரு விவாதம் எடுத்திருக்க வேண்டும். நன்றாக உனக்கு நினைவுல இருந்துச்சுன்னா, அந்த ரேடியல் ரோடுன்னு சொல்லுவாங்க, பலவரம் காடு, அந்த ரேடியல் ரோட்ல ஒரு பேனர் ஒன்று சாலையில் வைக்கப்பட்டிருந்தது. ஒரு பேனர் ஒன்று பறந்து போய் விழுந்து ஒரு ஐடி ஊழியர் ஒருத்தங்க இறந்து போயிட்டாங்க. ஜெய்ஸ்ரீன்னு நினைக்கிறேன் அந்த தங்கையினுடைய பெயர். ஸோ அந்த ஒரு நாள் அந்த நிகழ்வை வைத்து ஒரு வாரம் இங்க இருக்கக்கூடிய ஒட்டுமொத்த ஊடகங்களும் இங்க இருக்கக்கூடிய ஒட்டுமொத்த சமூக ஊடகமும் விவாதம் செய்து கொண்டிருந்தது. ஒரு சின்ன பையன், ஒரு 7ஆம் வகுப்பு படிக்கிற ஒரு பையன் இறந்து போயிருக்கான். திருவள்ளூர் மாவட்டத்துல ரொம்ப பக்கத்துல, சென்னையில ரொம்ப பக்கத்துல. அமைச்சர் பேசியிருக்கிறார், பார்த்துருப்போம்னு நினைக்கிறேன், எல்லாருமே பார்த்துருப்போம். அன்பில் மகேஷ் வந்து ஆமா உயிர் போயிடுச்சு, வருத்தத்துக்குரிய விஷயம் தான், என்ன சொன்னாலும் இந்த உயிரை வந்து நம்ம காப்பாற்ற முடியாது, பின்னாடி இருக்கக்கூடியவர்கள் குற்றவாளிகளாக தான் நான் கருதப்படுவோம் அப்படின்னா அதுக்கு முதல் குற்றவாளி நீங்க தான். நம்ம வெளிப்படையா சொல்றேன், முதல் குற்றவாளி நீங்க தான். நம்முடைய நாட்டுல எப்படிப்பட்ட அமைச்சர்கள் எல்லாம் இருந்திருக்காங்கன்னா, நல்லா நீங்க கேள்விப்பட்டிருப்பேன்னு நினைக்கிறேன். ஒரு விபத்து, ஒரு ரயில் விபத்து நடக்கும்பொழுது தன்னுடைய பதவியை ராஜினாமா செய்த ரயில்வே துறை அமைச்சர்களை பார்த்த ஒரு நாடு இது. பட் இந்த ட்ரெண்ட் வந்து ஒரு மாதிரி ஒரு அலாமிங்கா போறதை நான் பாக்குறேன். தொடர்ச்சியாக அரசு பள்ளியில் வழங்கப்படக்கூடிய உணவு குறித்த புகார்கள், அங்கு போடப்படக்கூடிய சத்துணவு குறித்து, அங்கு போடப்படக்கூடிய முட்டை குறித்து, அங்கு இருக்கக்கூடிய கட்டுமானங்கள் குறித்து, மேற்கூரை இடிந்து விழுவது, சுவர் பக்கவாட்டில் இடிந்து விழுவது, உட்கார்ந்து சாப்பிட்டிருக்கான் அந்த பையன், உட்கார்ந்து சாப்பிட்டிருக்கான், அந்த சுவர் வந்து இடிஞ்சு விழுந்திருக்கு. இவர் என்ன சொல்றாருன்னா, அங்க வந்து கட்டுமான பொருட்கள் வைக்கப்பட்டிருந்தது, அது நகர்த்தப்பட்டிருந்தது, அது வந்து ரெனோவேஷன் நடந்தது, அது இதுன்னு ஏதோ காரணங்கள் சொல்லி இது கடைசியா இதுல பலிகடாவாக யார் ஆவாங்கன்னா அந்த ஸ்கூலுடைய ஹெட் மாஸ்டர். அதிகபட்சம் அதுக்கு ஒரு சஸ்பென்ஷன், இல்லைன்னா ஒரு டிரான்ஸ்ஃபர். ஓகே, நான் என்ன சொல்றேன்னா, அவங்களால இது எதுவுமே பண்ண முடியாது. ஓகே, இதை செய்ய வேண்டியது அரசு. ஒவ்வொரு முறை ஒரு உயிர் பலி ஏற்பட்டால் மட்டும்தான் இந்த அரசு விழித்துக் கொள்ளும். ஒரு தடவை வந்து ஸ்கூல்ஸ்ல எல்லாம் எமர்ஜென்சி எக்ஸிட் இருக்கா அப்படின்னு நம்ம தெரிஞ்சுக்கணும்னா, அதுக்கு 94 குழந்தைங்களை தீயில கருக விட்டா மட்டும்தான் நமக்கு அந்த அறிவு வரும். இல்லைன்னா ஸ்கூல்ல வந்து எமர்ஜென்சி எக்ஸிட் இருக்கான்னு கூட செக் பண்ண மாட்டாங்க. அதுக்கு பேர் எஜுகேஷனல் டிபார்ட்மெண்ட். உண்மையாக வைக்கப்பட வேண்டிய ஒரு விஷயம். எனக்கு திரும்ப ஒரு ஆற்றாமை, ஏன் இது போன்ற விபத்துகளில், ஏன் இது போன்ற விஷயங்கள் ஒரு அரசியல் பின்புலம் கொண்ட நபர்கள் படிக்கக்கூடிய, அவர்களுடைய பிள்ளைகள் படிக்கக்கூடிய ஒரு பள்ளிக்கூடங்கள்ல நடக்க மாட்டேங்குது. சரி, அங்கேயும் நடக்கக்கூடாது, கடவுள் அனுகிரகத்தில் அந்த மாதிரி எதுவும் நடக்கக்கூடாதுன்னு நான் வேண்டிக்கிறேன். ஆனா why this is happening only with government schools and why this is happening only with ஒரு எளிய மக்கள், ஒரு எவ்வளவு பெரிய ஒரு கனவு, என்ன மாதிரியான ஒரு சோகம். காலையில குழந்தை ஸ்கூலுக்கு கிளம்பி போகுது, சாயந்தரம் பணமா வந்துச்சுன்னா அந்த பெற்றோர்களுடைய மனநிலை எப்படி இருக்கும்? 3 முறை முதல்வர் போனில் அழைத்து பேசினார். எதுக்கு பேசினாரு? இறந்ததுக்கு பிறகு 3 தடவை. நீங்க 3 தடவை இறந்ததுக்கு பிறகு போன்ல பேசிருக்க கூடாது. இந்நேரம் தமிழ்நாடு முழுக்க இருக்கக்கூடிய அத்தனை பள்ளிக்கூடங்களுக்கும் சென்று அந்த சுற்றுச்சுவர்களா இருக்கட்டும், அல்லது உள்ளார இருக்கக்கூடிய அந்த ஆம்பியன்ஸா இருக்கட்டும், கட்டுமானங்கள் பலமா இருக்குதா, பழைய கட்டிடங்கள்ல எத்தனை பள்ளிக்கூடங்கள் இயங்கிக்கிட்டு இருக்குது, இது எல்லாத்தையும் செக் பண்றதுக்கு நேரம் ஒரு கமிட்டி அறிவிச்சிருக்கணும். இந்நேரம் அதை செஞ்சிருக்கணும். 4.25 வருஷமா என்ன பண்ணிட்டு இருந்தீங்க? இப்போ அறிவிச்சாலும் வேஸ்ட், கண் துடைப்பு தான். கல்வியில் சிறந்த தமிழ்நாடுன்னு மேடை போட்டு பேசுறீங்களே, இதெல்லாம் சொல்ல மாட்டீங்களா? வேதனைக்குரிய விஷயம், வெட்கப்பட வேண்டிய விஷயம், பெருமை அடிச்சுக்கிறாங்க. இதுல வந்து உத்தரப்பிரதேசத்துல ஸ்கூல் எப்படி இருக்கு, பீகார்ல ஸ்கூல் எப்படி இருக்குன்னு. நம்ம தமிழ்நாட்டுல இப்படி ஸ்கூல் இருக்குன்னு சொன்னா, நீங்க வந்து யூபிக்கு போயிருக்கியா, யூபி போயிட்டு வந்துட்டு பேசு, பீகார் போயிட்டு வந்துட்டு பேசு, நாங்க எவ்வளவு முன்னேறி இருக்கோம்னு அப்பதான் தெரியும் அப்படின்ட்டு திரும்ப சொல்றாங்க. மக்கள் அனைத்தையும் பார்த்து கொண்டிருக்கிறார்கள். முன்னாடி மாதிரி இன்னைக்கு வந்து எதையும் மூடி மறைக்க முடியாது, யாரையும் வாயை மூட வைக்கவும் முடியாது, மிரட்டவும் முடியாது, யாரையும் அடிபணி வைக்கவும் முடியாது. மிகவும் வன்மையாக நாம் இந்த செயலை கண்டிப்பதோடு நம்முடைய ஆழ்ந்த வருத்தங்களை இந்த நேரத்தில் பதிவு பண்றோம். அந்த இறந்து போன அந்த சிறுவனுடைய குடும்பத்திற்கு எப்பேற்பட்ட ஆறுதல் சொன்னாலும்,
எப்பேற்பட்ட ஆறுதல் சொன்னாலும் அது வந்து ஆற்றாமையினுடைய ஒரு உச்சம் தான். ஏன்னா அந்த குழந்தை சாப்பிட்டுட்டு இருக்கும்போது இறந்து போயிருக்கு. அந்த தாயுடைய வலி என்னவாக இருக்கும், அந்த தந்தையுடைய வலி என்னவாக இருக்கும், அந்த சிறுவனுக்கு ஒரு தம்பி இருக்கான், ஒரு சகோதரன் இருக்கான், அவனுக்கு வந்து தேவையான கல்விக்கான அனைத்து உதவிகளையும் செய்வோம் அப்படிங்கிறது. என்ன நீங்க உதவி செஞ்சீங்கனாலும் போன உயிர் வருமா? அந்த ஒரு அலட்சியம் அது எப்படி அந்த அலட்சியம் வருது? ஒரு பிரைவேட் ஸ்கூல் அப்படி இருக்குமா? ஒரு பிரைவேட் ஸ்கூல்ல ஒரு சின்ன ஒரு இடத்துல ஒரு இடத்துல ஒரு வலிக்கிட்டு குழந்தை விழுந்தாங்கன்னா அடுத்த 10 நிமிஷத்துல எதுக்கு அங்க வலிக்கு விழுந்தாங்கன்னு ஒரு 4 டீச்சர்ஸ் உட்காந்து பேசி அந்த இடத்துல என்ன பண்ணும், என்ன சரி பண்ணும். ஒரு சின்னதா ஒரு இடத்துல ஒரு கார்னர்ல ஒரு ஷார்ப் எட்ஜ் இருக்கு, ஏதோ ஒரு குழந்தையினுடைய ஒரு உடை மாட்டி கிழிந்தால் கூட அதை கவனிப்பதற்கென்று இன்றைய பள்ளிக்கூடங்கள் அவ்வளவு சிரத்தையாக செயல்பட்டு கொண்டிருக்கிறார்கள். நீங்க இன்னமும் காம்பவுண்ட் இடிஞ்சு விழுகிறது, சுவர் இடிஞ்சு விழுகிறது, மேற்கூரை இடிஞ்சு விழுகிறது, எந்த லெவல்ல வச்சிருக்கீங்க? இதுல வெக்கமே இல்லாம கல்வியில் சிறந்த தமிழ்நாடு நிகழ்ச்சி வேற நடத்துறீங்க. மக்கள் இது அனைத்திற்கும் தக்க பாடம் புகட்டுவார்கள். மக்கள் அனைத்தையும் பார்த்து கொண்டிருக்கிறார்கள். குறிப்பாக பள்ளிக்கல்வித்துறை சார்ந்து இந்த மாதிரி வரக்கூடிய இந்த பில்டிங், அந்த ஆம்பியன்ஸ், அதுல இருக்கக்கூடிய தரம், நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி உணவு, எத்தனை நிகழ்வுகள் அழுகி போன முட்டையை போட்டு அதுல சாப்பிட்ட குழந்தைகள் வாந்தி பேதி வந்த நிகழ்வுகள் எத்தனை. ஏன் அரசு பள்ளிகள் இப்படி இருக்கிறதுங்கிற ஒரு கேள்விக்கான ஒரு முக்கியமான ரீசன் நான் பார்க்கிறேன்னா, பட்ஜெட்ல ஒதுக்கப்பட நிதி வந்து பெரும்பாலும் இந்த சேலரிஸ்க்கும் பென்ஷன்ஸ்க்கும் போயிருது. நமக்கு இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் வந்து ஒரு பில்டிங் கட்டுறது கூட இல்ல. பழைய ஒரு தகவலுக்காக சொல்றேன், கடந்த ஆண்டு வந்து பள்ளிக்கல்விக்கென்று ஒதுக்கப்பட்ட தொகை வந்து 44,042 கோடி. ஓகே, சோ அது வந்து 2025-26 46,767 கோடியாக அதிகப்படுத்தப்பட்டிருக்கு, உயர்த்தப்பட்டிருக்குது. நம்ம வந்து வெறுமனே இந்த ஆசிரியர்களுடைய பென்ஷன், ஊதியம் இதை பத்தி மட்டுமே பேசிட்டு இருக்கோம். மற்ற துறைகளையும் இன்னைக்கு கணிசமாக சம்பாதிக்கிறாங்க. அப்படி இருக்கும்பொழுது ஒரு அரசு பள்ளி ஆசிரியருக்கு சரியான ஒரு சம்பளமோ அல்லது அவங்களுக்கான ஒரு ப்ராப்பரான ஒரு ரிட்டையர்மெண்ட் பெனிஃபிட்ஸோ கொடுக்காம இருக்க முடியாது. ஆனால் அவர்களுடைய உழைப்பையும் தகுதியும் மீறி ஒவ்வொரு அரசாங்கமும் கொடுத்தது. ஏன்னா டீச்சர்ஸ் தான் மோஸ்ட்லி பார்த்தீங்கன்னா இங்க எலெக்ஷன் டியூட்டியில் உட்காருவாங்க. ஸோ இந்த எலெக்ஷன் டியூட்டியில் உட்காரும்பொழுது அவங்களுடைய அனுசரணை வேணும். அரசு பள்ளி ஆசிரியர்கள், அரசு கல்லூரி விரிவுரையாளர்கள் அல்லது இங்க இருக்கக்கூடிய இந்த கவர்மெண்ட் மிஷினரியில் இருக்கக்கூடிய இந்த அரசு ஊழியர்களை எப்படி தாஜா பண்றது அப்படிங்கிறதே ஒரு அரசாங்கம் சிந்திச்சுக்கிட்டே இருந்துச்சுன்னா எப்படி அந்த அரசாங்கம் நல்ல அரசாங்கமா இருக்க முடியும்? இதுல ஏற்கனவே இந்த முறை இவர்கள் தேர்தல் அறிக்கையில் சொன்னது என்னன்னா, பழைய ஓய்வூதிய திட்டத்தை கொண்டு வருவோம்னு சொன்னாங்க. அதை இன்று வரை அவர்கள் கொண்டு வரவில்லை. சோ இது ஒரு மிகப்பெரிய ஒரு எல்லா நிதியுமே இங்க போயிடுறதுனால, இல்ல அதாவது செலவு பண்ணிட்டே இருக்கறனால இது மட்டுமே இல்ல. நான் மறுபடியும் சொல்றேன், இது மட்டுமே இல்ல. கல்வியில் சிறந்த தமிழ்நாடுன்னு ஒரு நிகழ்ச்சி நடத்துனீங்கல்ல, அந்த நிகழ்ச்சியை வச்சு நீங்க ஒரு 50-100 ஸ்கூல்ல வந்து நீங்க வந்து இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் மேம்படுத்தி இருக்கலாம். சரியா? எவ்வளவு நீங்க செலவு பண்ணிட்டு இருக்கீங்க, எவ்வளவு பிஆருக்கு செலவு பண்றீங்க, எவ்வளவு விளம்பரத்துக்கு செலவு பண்ணிட்டு இருக்கீங்க. சோ இதை மக்கள் பார்த்து கொண்டிருக்கிறார்கள். இந்த தேர்தலில் மக்கள் சரியான ஒரு பாடம் புகட்டுவார்கள். திரு அன்பில் மகேஷ் பொய்யாமொழி அவர்கள் எப்போதும் வந்து நல்லவர் போலவே முகத்தை வைத்துக் கொண்டு பேசுவதனால் அவர் பேசுவது அனைத்துமே உண்மையாகி விடாது. தன்மேல் அந்த பழியை போட்டுக்கணும். குற்றம் சாட்டப்பட்டவர்கள் அல்லது குற்றத்துக்கு பொறுப்பானவர்கள் மேல் நடவடிக்கை எடுப்பேன்னு சொல்றதுக்கு முன்னாடி இதுல முதல் குற்றவாளி நான் தான் அவர் பேசி இருந்தாருன்னா அவர் நம்ம மதிக்கலாம், மரியாதை செலுத்தலாம், அவருக்கு வணக்கம் வைக்கலாம். ஆனா நீங்க ரொம்ப ஈஸியா அடுத்து என்ன டிஓ, சிஓ, ஏஇஓ, அதுக்கு அடுத்தது ஸ்கூலு, ஹெட் மாஸ்டர், இப்படியே போனீங்கன்னா இறந்து போன குழந்தையினுடைய உயிர் போனது தானே. சோ அதனால இது வந்து கடைசி நிகழ்வாக இருக்க வேண்டும். இதற்கு பிறகு இப்படிப்பட்ட ஒரு நிகழ்வு நடந்தால் தமிழ்நாடு கல்வியில் சிறந்த தமிழ்நாடு என்று சொல்லிக் கொள்வதில் எந்த விதமான துளி அருகதையும் அற்ற தன்மைக்கு போனதாகத்தான் மக்கள் பார்ப்பாங்க. சோ இதோட இந்த சிறுவனுடைய உயிர், அந்த மோகித்தினுடைய உயிர் என்பது கடைசி பலியாக இருக்க வேண்டும் என்பதுதான் நம்முடைய பிரார்த்தனையும் வேண்டுதலும். திருப்பரங்குன்றத்தினுடைய அந்த விவகாரம் நீதிமன்றத்தில் விசாரணை, நம்ம பேசியிருக்கிற தருணத்தில் விசாரணை நடந்துகிட்டு இருக்கு. வக்பு வாரியம் இப்போ என்ன கிளைம் பண்ணியிருக்காங்க, அந்த தீபத்தூணும் வந்து வக்பு வாரியத்துக்கு தான் சொந்தம் என்று கிளைம் பண்ணியிருக்காங்க. இதுக்கு முன்னாடியே நம்ம பார்த்துருப்போம், இந்த பீஸ் கமிட்டி மீட்டிங்லாம் வச்சு உங்களுக்கு இதுதான், ஹிந்துக்களுக்கு இதுதான் அப்படிங்கிறத பிரித்து சைன் பண்ணியிருக்காங்க. அப்படி இருக்கும்போது இப்போ இதை கிளைம் பண்ணிருக்காங்க. நீதிமன்றத்தில் விசாரணை போயிட்டு இருக்கு. இப்போதைய அப்டேட் இதை பத்தி நம்ம இன்னும் கொஞ்சம் டீட்டெயிலாக சொல்லலாம்னு நினைக்கிறேன். இன்னைக்கு நேற்று நடந்த இந்த ஒட்டுமொத்த விவாதம், மதுரை உயர்நீதிமன்ற கிளையில் நடந்து கொண்டிருக்கக்கூடிய இந்த வழக்கு, அது தொடர்பான ஒட்டுமொத்த இந்த விவாதத்தினுடைய கோர் எசன்ஸை வந்து இன்னைக்கு தினமலர் வந்து கவர் பண்ணியிருக்காங்க. ஸோ இந்த தனி நீதிபதி எடுத்துக்கொண்ட சத்திய பிரமாணத்திற்கு எதிராக அவர் வந்து தேர்தலில் போட்டியிட போறாரு. யார் சொல்றாங்க தனி நீதிபதினு தெரியுதா? ஜி ஆர் சுவாமிநாதன் வந்து தேர்தலில் போட்டியிடக்கூடிய இன்டென்ஷனோட அவர் இருக்காரு அப்படின்னு சொல்லிட்டு நேற்று ஒரு வாதத்தை யார் எடுத்து வைக்கிறாங்கன்னா விகாஸ் சிங் எடுத்து வைக்கிறாரு. விகாஸ் சிங் தான் வந்து தமிழ்நாடு அரசினுடைய சார்பாக அங்க வந்து வழக்காடுறாரு. சோ நேத்து வந்து இந்த வழக்குல மிக நீண்ட நெடிய விவாதங்கள் போயிருக்கு. அதுல பல விஷயங்கள் வந்து வருது. கிட்டத்தட்ட வந்து இந்த அரசினுடைய தரப்போடு சேர்ந்து இந்த தீபத்தூணில் தீபம் ஏற்றக்கூடாது, இது தீபத்தூணே கிடையாது என்ற ஒரு இடத்தை நோக்கி யாரெல்லாம் வராங்க அப்படின்னு பார்த்தோன்னா வக்ஃப் வாரியம் வராங்க, அந்த தர்காவுக்கு சார்பான வழக்கறிஞர்கள் வராங்க. கிட்டத்தட்ட 20க்கும் மேற்பட்ட மனுக்கள் அந்த பக்கமும் வந்து தாக்கல் செய்யப்பட்டிருக்குது. இல்ல அங்க வந்து விளக்கு தீபம் ஏற்றுவதற்கு அனுமதிக்க கூடாது அப்படின்னு சொல்லிட்டு. சோ நேற்றைய விவாதம் என்பது மிகவும் ஒரு முக்கியமான ஒரு விவாதம். கோவில் செயல் அலுவலர், கலெக்டர், போலீஸ் கமிஷனர், அறநிலையத்துறை இணை கமிஷனர், சிக்கந்தர் பாதுஷா தர்கா நிர்வாகம், தமிழக வக்ஃப் வாரியம், இந்த மாதிரி கிட்டத்தட்ட 20 பேர் வந்து
மேல்முறையீட்டு மனுக்களை வந்து தாக்கல் செய்திருக்கிறாங்க. இதுல ஒட்டுமொத்தமா பார்த்தோம் அப்படின்னா இந்த வழக்கில் இப்போது மிக முக்கியமான ஒரு இடம் அதை நோக்கி நாம் நகர்ந்து கொண்டிருக்கிறோம். என்னன்னா இப்போ இந்த மலையிலிருந்து, அதாவது மேல இருக்கக்கூடிய இந்த உச்சி பிள்ளையார் கோவிலிலிருந்து அந்த தர்காவுக்கு செல்லக்கூடிய இந்த பாதை, நெல்லித்தோப்பு அதை நோக்கி செல்லக்கூடிய அந்த பாதை வந்து மேல போனதற்கு பிறகு 2 பிரிவாக பிரியுது. ஓகே, சோ இப்போ அவங்க என்ன சொல்றாங்க அப்படின்னா, இந்த சிக்கந்தர் தர்கா இருக்கக்கூடிய இடத்திற்கு பக்கத்தில் தான் இந்த தீபத்தூண் இருக்குது. அதாவது இந்த தீபத்தூணுக்கு போறதுக்கு வேற பாதை கிடையாது. எங்கிருந்து இந்த சிக்கந்தர் தர்காவுக்கான படிக்கட்டுகள் வருகிறதோ, அந்த சிக்கந்தர் மலை என்று அழைக்கப்படுகிறதோ, அந்த இடம் என்பது சிக்கந்தர் தர்காவுக்கு சொந்தமானது. சோ இந்த பாதையின் வழியாகத்தான் அவங்க இந்த தீபத்தூணுக்கே போகணும். அப்ப அந்த தீபத்தூணுக்கு அவங்க போறாங்க அப்படின்னா கிட்டத்தட்ட 1 லட்சம் மக்கள் அன்னைக்கு கூடுவாங்க. 1 லட்சம் மக்கள் கூடுனா அந்த இடத்துல வந்து பாதுகாப்பு என்பது ஒரு கேள்விக்குறியாகும். இப்படி எல்லாம் பல்வேறு வாதங்களை எடுத்து வச்சுக்கிட்டே வராங்க. அதே மாதிரி மனுதாரர் தரப்புல பாத்தீங்கன்னா ஆஜரான வழக்கறிஞர்கள் வந்து குரு கிருஷ்ணகுமார், வள்ளியப்பன், வழக்கறிஞர் வெங்கடேஷ், நிரஞ்சன் எஸ் குமார், அருண் சுவாமிநாதன் இவங்க எல்லாம் வாதாடுறாங்க. அதுல குரு கிருஷ்ணகுமார் என்ன சொல்றாங்கன்னா, இந்த வாதமே முதல்ல தப்பு. இது வந்து அவங்க சொல்றதுபடி பார்த்தா அந்த இடம் வந்து அவர்களுக்கு சொந்தம், இந்த இடம் இவர்களுக்கு சொந்தம் என்று ஒரு பீஸ் கமிட்டி வந்து முன்பு பேசி இந்த மாதிரியான ஒரு தீர்வை எட்டலாம் என்று சொன்னதெல்லாம் உண்மைதான். அதே மாதிரி 1996ஆம் ஆண்டு வந்த தனி நீதிபதியினுடைய தீர்ப்பின் அடிப்படையில இந்த இடத்திலும் ஏற்றலாம், மற்ற இடங்களில் ஏற்றுவதை பற்றியும் பரிசீலிக்கலாம்னு சொல்லியிருக்காங்க. அதெல்லாமும் நாங்களும் ஏற்கிறோம். ஒருவேளை இவங்க சொல்வது போல இந்த சிக்கந்தர் மலையிலிருந்து ஏறக்கூடிய அந்த பாதை என்பது அந்த படிக்கட்டுகள் அவர்களுக்கு சொந்தமான இடம் என்று அவங்க கிளைம் பண்ணா, இந்த ஒட்டுமொத்த மலைக்கு போற பாதையே யாரோடது? கோவிலுடையது. அப்போ அது வந்து இந்துக்களுக்கு சொந்தமான பாதை என்றோ அல்லது வந்து அறநிலையத்துறைக்கு சொந்தமான பாதை என்றோ, இன்னும் சொல்ல போனா அறநிலையத்துறை அதை கிளைமே பண்ண முடியாது. அறநிலையத்துறை என்பது மேனேஜிங், அதை நிர்வகிப்பதற்கான ஒரு அமைப்பு, அவ்வளவுதான். குமரனுக்கு தான் சொந்தம் என்பதுதான். அப்போ இந்த மாதிரியான ஒரு நிலைப்பாட்டுக்கு எதிர்த்தரப்பு வந்தால் என்ன செய்வீங்க அப்படிங்கிற ஒரு வாதத்தை எடுத்து குரு கிருஷ்ணகுமார் வைக்கிறாரு. ஒரு பியூட்டிஃபுல்லான ஒரு ஆர்குமெண்ட் அது. ஏன்னா அது ஒரு மிக முக்கியமான ஒரு இடம். அதுதான் நம்ம பேச வேண்டிய இடம். அது பல காலமாக பேசப்படாமலே இருக்குது. நீ என்ன சொல்ற? மலைக்கு மேல இருக்கக்கூடிய தர்காவுக்கு பக்கத்துல இருக்க தீபத்தூணுக்கு போறதுக்கான பாதை என்னோடதுங்கிற, நீ மலைக்கு போறதுக்கான பாதையை என்னோடது அப்படிங்கிற ஒரு இடத்துக்கு வந்தாங்கன்னா அது என்ன மாதிரியான ஒரு இடத்தை தர்காவுக்கு போக முடியாதுங்களா? அப்போ நீதிபதி என்ன கேட்கிறாருன்னா, இந்த வக்ஃப் வாரியத்தின் சார்பாக ஆஜரான வழக்கறிஞர்கள், அவரோட பேர் வந்து அப்துல் முபீன், அவர்கிட்ட என்ன கேட்கிறாங்கன்னா, ஒரு தீர்வை எட்டுவதற்கு நீங்கள் தயாராக இருக்கீங்களாங்கிற போது அவங்க என்ன சொல்றாங்கன்னா, நாங்க ஒரு பீஸ் கமிட்டி மாதிரி போட்டு ஒரு பொதுவான ஒரு சமரச பேச்சுவார்த்தைக்கு நாங்கள் உடன்படுவதற்கு தயாராக இருக்கிறோம் அப்படின்னு சொல்லும்பொழுது இந்த தரப்பு கிட்ட கேட்கிறாரு. என்ன கேட்கிறாருன்னா, இந்த மாதிரி நீங்க வந்து ஒரு பேச்சுவார்த்தைக்கு தயாரா இருக்கீங்களாங்கிற போது இவங்க என்ன சொல்லிருக்காங்கன்னா, இல்ல என்னால அதை உடனடியாக சொல்ல முடியாது, நான் அதை டிஸ்கஸ் பண்ணணும்னு சொல்லியிருக்காங்க. அதற்கு பிறகு வழக்கு என்பது இன்னைக்கு ஒத்தி வைக்கப்பட்டிருக்கு. இந்த ஒட்டுமொத்த விவாதத்துல சம்பந்தமே இல்லாம இந்த விகாஸ் சிங், யார் இந்த விகாஸ் சிங்? அரசு தரப்புல சுப்ரீம் கோர்ட்ல இருந்து கூட்டிட்டு வந்து கிட்டத்தட்ட ஒவ்வொரு சிட்டிங்கும் 30 லட்சம் 40 லட்சம் கொடுத்து வாதாட வைக்கிறாங்க. மக்கள் வரி பணத்துல, அறநிலையத்துறை பணத்துல, அந்த கோவிலோட பணத்துல. சரியா? சோ அவரு என்ன சொல்றாருன்னா, ஜி.ஆர். சுவாமிநாதனுக்கு தேர்தலில் போட்டியிடக்கூடிய இன்டென்ஷன் இருக்குன்னு சொன்ன உடனே நீதிபதிகள் அதெல்லாம் பார்த்துட்டு பொறுமையாக இல்ல, மக்கள் வரி பணத்துல, அறநிலையத்துறை பணத்துல, அந்த கோவிலோட பணத்துல. சரியா? சோ அவரு என்ன சொல்றாருன்னா, ஜி.ஆர். சுவாமிநாதனுக்கு தேர்தலில் போட்டியிடக்கூடிய இன்டென்ஷன் இருக்குன்னு சொன்ன உடனே நீதிபதிகள் அதெல்லாம் பார்த்துட்டு பொறுமையாக இல்லை. நேற்று இந்த வழக்கு விசாரணை என்பது நீதியரசர் ஜெயச்சந்திரன் மற்றும் நீதியரசர் கே ராமகிருஷ்ணன் முன்னிலையில் தான் அந்த வழக்கு விசாரணை என்பது நடக்குது. ஸோ அப்போ கலெக்டர் மற்றும் போலீஸ் கமிஷனர் சார்பா விகாஸ் சிங், வக்ஃப் வாரியம் சார்பா அப்துல் முபீன், அதே மாதிரி இந்த பக்கம் மனுதாரர்கள் சார்பில் ஒரு பெரிய ஒரு பட்டாளம் குரு கிருஷ்ணகுமார், அப்புறம் வந்து பார்த்தோன்னா வழக்கறிஞர்கள் வெங்கடேஷ், அருண் சுவாமிநாதன், இந்த மாதிரி நிறைய பேர் வந்து இந்த பக்கம் ஆஜராகிறாங்க. ஸோ அப்போ இந்த வாதத்தை அவர் சொன்ன உடனடியாக நீதிபதிகள் கண்டிக்கிறாங்க. இது இந்த மாதிரியான கமெண்ட்டை பாஸ் பண்றது இட்ஸ் வெரி அன்பார்ச்சுனேட், துரதிருஷ்டவசமானது அப்படின்னு சொல்றாங்க. ஸோ அப்போ எங்கேயோ இருக்க விகாஸ் சிங்க்கு ஜி.ஆர். சுவாமிநாதன் மேல ஏன் அந்த ஒரு கோபம் வருது, என்ன அதனுடைய காரணம் அப்படின்னு சொல்லி பார்த்தா வேற ஒரு காரணமும் இல்ல. அவர் வாங்கின அந்த கூலிக்கு உண்மையா இருக்கணும்னு நினைக்கிறாரு. அவருடைய இன்டென்ஷனுக்குள்ளார இப்படியான ஒரு இன்டென்ட்டோட அந்த கமெண்ட் அவர் அங்க பதிவு பண்ணணும் அப்படிங்கிறதுக்கான காரணமே இல்லை. ஜி.ஆர். சுவாமிநாதன் மேல் ஒரு தனிப்பட்ட தாக்குதல் நடத்துறாங்க. இதை விட கொடுமை என்னன்னா, உயர்நீதிமன்றத்தில் வாதாடும் பொழுது இன்னொரு இடத்துல வந்து வழக்கறிஞர் ஜோதி என்பவர் நேற்று ஒரு கமெண்ட் பாஸ் பண்ணதா சமூக வலைதளங்களில் பார்த்திருப்பேன்னு நினைக்கிறேன். அவர் என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னா, முருகருக்கு வேண்டுமானால் 2 மனைவிகள் இருக்கலாம், அதனால் 2 இடத்தில் தீபம் ஏற்ற முடியாதுன்னு பேசியிருக்காரு. எவ்வளவு ஒரு தேவையில்லாததை விட இப்படி எல்லாம் மற்ற மதத்தை சேர்ந்த ஒரு கடவுளை பேசிவிட முடியுமா? இல்ல, இது நம்ம எவ்வளவு சொரணையற்றவர்களாக நம்ம இருக்கிறோங்கிறதுக்கு இதெல்லாம் ஒரு உதாரணம் இல்லையா? வேற ஏதாவது ஒரு மதத்தை சேர்ந்தவர்களை இப்படி பேசிட முடியுமா? வேற ஏதாவது ஒரு மதத்தை சார்ந்த ஒரு கடவுளை இப்படி பேசிட நம்பிக்கை பேசிட முடியுமா? இல்ல, எப்படி இதை அலோ பண்றாங்க அப்படிங்கிறது எனக்கு தெரியல. இந்த ஜோதி வந்து அரசு வழக்கறிஞரா, இவர் வந்து திமுக ஆதரவாளர்னு நம்ம அறியப்படுறாரு. திமுக ஆதரவாளர், திமுகவினுடைய தீவிர அனுதாபி, இவர் ஒரு வழக்கறிஞர். இவர் வாதாடும் பொழுது என்ன சொல்றாருன்னா, இது வந்து நகைச்சுவைக்குரிய விஷயமா, முருகருக்கு 2 மனைவிகள் வேண்டுமானாலும் இருக்கலாம், அதற்காக 2 இடத்தில் தீபம் ஏற்ற முடியாது, இப்படியான வாதங்களை சொல்லி வாதாடிய ஒரு வழக்கறிஞரை அரசு வழக்கறிஞராக இந்த திமுக வைத்துக் கொண்டிருக்கிறது என்றால், அஃப்கோர்ஸ் எஸ்,
இந்து முன்னணியினுடைய தலைவர் காடேஸ்வர சுப்பிரமணியம் அவர்கள் இது தொடர்பாக ஒரு காட்டமான ஒரு அறிக்கை கொடுத்திருக்காரு. ஓகே, இந்து முன்னணி மாநில செய்தி தொடர்பாளராக இருக்கக்கூடிய இளங்கோவன் இதை பத்தி சொல்லியிருக்காரு. என்ன சொல்லியிருக்காருன்னா, ஹிந்து விரோத திமுகவின் வக்கிர சிந்தனை ஜோதியின் வார்த்தைகளில் வெளிவந்துள்ளது. இதைவிட முருகப்பெருமானை யாரும் அவமதிக்க முடியாது. வேறு மத கடவுள் பற்றி இப்படி கிண்டலடிக்கும் துணிவு ஜோதிக்கு உள்ளதான்னு சொல்லி கேட்டிருக்காரு. இன்னொரு நான் இந்த இடத்துல என்ன பாக்குறேன்னா, அறநிலைத்துறைக்கு இப்ப திடீர்னு ஆகமத்து மேல ஒரு பாசம் வந்துருச்சு. ஆகம விரோதமாக எங்களால் ஏற்ற முடியாது தீபம் அப்படிங்கிற ஒரு வாதத்தை நீதிமன்றத்தில் அவங்க முன் வச்சிருக்காங்க. அதுல அடுத்த பாயிண்ட்டுக்கு வராங்க. என்ன அப்படின்னா, அவங்களுடைய வாதம் என்னவாகுதுன்னா, அந்த தூண் வந்து சமணர்கள் வந்து விளக்கேற்றுவதற்காக பயன்படுத்துவாங்க. அதாவது இரவு நேரத்தில் வந்து விளக்கேற்றுவாங்க. விளக்கேற்றுவதற்கு பிறகு விளக்கேற்றி அந்த இடத்தில் சுத்தி உட்கார்ந்து பேசுவாங்க, உரையாடுவாங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. தொல்லியல் ஆய்வாளர் சாந்தலிங்கம் அப்படின்னு சொல்லிட்டு இவர் என்ன அதற்கான கவுண்டர் சொல்லியிருக்காருன்னா, சமணர்கள் முதல்ல இரவு நேரத்தில் விளக்கு ஏற்ற மாட்டாங்க. ஏன்னா இரவு நேரத்துக்கு முன்பாக, அதாவது மாலை மங்குவதற்கு முன்பாக, சூரியன் மறைவதற்கு முன்பாகவே அவர்கள் உணவு அருந்தி விடுவார்கள். மண்ணுக்கு கீழ் புதைக்கப்பட்டு உருவாகக்கூடிய எந்த ஒரு விளைவிக்கப்படக்கூடிய எந்த ஒரு காய்கறியும் அவர்கள் தொடவே மாட்டார்கள். அதே போல இரவு 6 மணிக்கு மேல எந்த ஒரு உணவையும் உட்கொள்ள மாட்டார்கள். ஏன்னால் கண்ணுக்கு தெரியாமல் கூட ஏதோ ஒரு உயிருக்கு தீங்கிழைத்து விடக்கூடாது என்பதற்காக. அப்படி இருக்கும்போது இரவுல விளக்கேற்றினா அந்த விளக்குல வந்து பூச்சிகள் விழும். அதன் மூலமாக பூச்சிகள் இறந்து போவதற்கான சாத்தியங்கள் இருக்குதுன்னு சொல்லும்போது, இரவில் விளக்கேற்றி உட்கார்ந்து ரவுண்டா உட்கார்ந்து கூட்டம் போட்டு பேசுற ஒரு பழக்கம் யாருக்கு கிடையாது, சமணர்களுக்கு கிடையவே கிடையாது என்று தொல்லியல் ஆய்வறிஞர் சொல்லியிருக்கிறாரு. சோ அப்படி இருக்கும் பொழுது முதலாக இந்த கோவில் நிர்வாகம் வந்து சொல்ற முதல் கருத்து என்னன்னா, அது அளவைக்கல்னாங்க. இப்ப சமணர் தூணுங்கிறாங்க. சோ இப்போ கொஞ்சம் கொஞ்சமா மாறிக்கிட்டே வருது. அடுத்தது என்னவாக மாறும் அப்படிங்கிறது நம்ம எல்லோருக்கும் தெரியும். எந்த ஊர்லயாவது அளவைக்கல்ல வந்து இந்த மாதிரியான ஒரு வேலைப்பாடுகளோடு, ஒரு சிற்ப வேலைப்பாடுகளோடு, ஒரு நுணுக்கத்தோடு செய்வாங்களா? உள்ள எண்ணெய் ஊற்றக்கூடிய அந்த ஃபெசிலிட்டியோட. இதே மாதிரி பாத்தீங்கன்னா, சென்னை விமான நிலையம் அருகே, என்ன சொல்ல போனா நங்கநல்லூருக்கு அருகே வந்து ஹஜ் இல்லம் கட்டுவதற்காக ஒரு அடிக்கல் நாட்டியிருக்காரு. முதல்வரே வந்து அடிக்கல் நாட்டியிருக்காரு 39 கோடி செலவுல. அதற்கும் காடேஸ்வரா சுப்பிரமணியம் அவர்கள் காட்டமான ஒரு அறிக்கை விட்டுருக்காரு. ஏற்கனவே வந்து சென்னையில வந்து ஹஜ் இல்லம் இருக்குதா இல்லையானா ஏற்கனவே இருக்கு. அந்த ஹஜ் இல்லம் வந்து எங்க இருக்குன்னா, சென்னையில சூளை பகுதியில் இருக்கு. ஸோ இந்த சூளை பகுதியில் அந்த ஹஜ் இல்லம் கட்டப்பட்டதற்கு பிறகு அந்த வழியாக இந்து மத ஊர்வலங்கள் நடத்துவதற்கு தடை. குறிப்பாக சொல்லணும்னா, விநாயகர் சதுர்த்தி ஊர்வலம்லாம் அந்த வழியில போகக்கூடாது. ரொம்ப காலமாகவே அந்த ஆல்டர்னேட் ரூட்ல தான் போயிட்டு இருக்காங்க. இது ரொம்ப வருஷமா இருக்கக்கூடிய ஒரு பழக்கம். இந்த நேரத்துல விமான நிலையத்துக்கு பக்கத்துல இருந்தா அவங்களுடைய பயணம் என்பது இலகுவாக இருக்கும். கூடுதலா ஜிஎஸ்டி ரோடு தான் விமான நிலையம், இப்போதைக்கு இருக்கக்கூடிய விமான நிலையம் இயங்கிட்டு இருக்கு இல்லையா? அதனால அதை ஒட்டி இந்த ஹஜ் இல்லத்தை வந்து கட்டுவதற்கான வேலைகள் செய்துட்டு இருக்காங்க. இதன் மூலமாக 2 விஷயத்தை நம்ம புரிஞ்சுக்கணும். பல பேருக்கு உடனே ஒரு கேள்வி வரும், விமான நிலையம் வந்து பரந்தூருக்கு போகுதுன்னு சொல்றாங்களே, அப்போ என்ன ஆகும் அப்படின்னா, இந்த விமான நிலையம் அப்போதும் இயங்கும். ஸோ அது வந்து ஒருவேளை இன்டர்நேஷனல் ஃபிளைட்ஸ் இருக்கும், இது வந்து டொமஸ்டிக் இருக்கும். அந்த மாதிரி ஏதோ ஒரு சின்ன அல்ட்ரேஷன்ஸ் இருக்குமே தவிர இந்த விமான நிலையம் முற்றிலுமாக என்னப்படாது, மூடப்படாது. சோ அப்படிங்கிறது இதன் மூலமாக நம்ம புரிஞ்சுக்கிறோம். ஏன்னா விமான நிலையத்துக்கு பக்கத்துல கட்டணும்னா எங்க தான் கட்டணும்? அங்க பரந்தூர்ல தான் கட்டணும். இப்போ பரந்தூர்ல கட்டாம ஏன் இங்க கட்டுறாங்கன்னா, இந்த விமான நிலையம் இயங்கிட்டு தான் இருக்கும். சோ இது ஃபர்ஸ்ட் விஷயம். ரெண்டாவது, விமான நிலையத்திற்கு பக்கத்தில் அவர்கள் கட்டுவதற்கு தேர்ந்தெடுத்திருக்கக்கூடிய இடம் என்பது தமிழ்நாடு அரசினுடைய மிகவும் பிற்படுத்தப்பட்ட ஒரு துறைக்கான சொந்தமான நிலம். அந்த இடத்துல கொண்டுட்டு வந்து இஸ்லாமிய மக்களுக்கு தங்கி செல்வதற்கான, அவங்களுடைய புனித பயணம் மேற்கொள்வதற்கான இந்த ஹஜ் இல்லத்தை கட்ட வேண்டுமா என்ற ஒரு கேள்வியை இந்து முன்னணியினுடைய மாநில தலைவரான காடேஸ்வர சுப்பிரமணியம் அவர்கள் எழுப்பியிருக்கிறாங்க. இந்த கேள்வி ஒரு நியாயமான கேள்வி நினைக்கிறியா இல்லையா? கண்டிப்பா. எதனால? ஏன்னா இப்ப பாருங்க, இப்போ வக்ஃபுக்கு சொந்தமான நிலம் நிறைய இருக்கு, அங்க கட்டலாம். இப்ப தமிழ்நாட்டுல வக்ஃபு கிட்ட அவ்வளவு நிலம் இருக்குது, அவ்வளவு நிலம் சென்னைக்குள்ளாரே இருக்கு. அவங்க வந்து தாராளமாக அந்த இடங்களில் எல்லாம் தேர்ந்தெடுத்து கட்டுவதற்கான அனைத்து விதமான சாத்தியங்களும் இருக்குது. ரெண்டாவது, இதை தேர்தல் வருவதற்கு முன்பாக, தேர்தலுக்கு 3 மாதம் முன்பாக இதை அறிவிக்க வேண்டிய அவசியமும் தேவையும் எங்கிருந்து? இன்னொன்னு, கொஞ்சம் கொஞ்சமாக விஜயின் பக்கம் சிறுபான்மை மக்கள் சென்று விடக்கூடாது, நாங்க தான் உங்களுக்காக இருக்கோம் அப்படின்னு காட்டுவதற்காக வழக்கு தொடுத்ததும் அதற்காக தான் நினைக்கிறேன். இப்ப வந்து தேவையில்லாம அறநிலைத்துறை போய் திருப்பரங்குன்றத்துக்கு வழக்கு தொடுக்க வேண்டிய அவசியம் இல்லை. பாருங்க, உங்களுக்கு நாங்க தான் அரண் அப்படின்னு நிறுவுவதற்காக சிந்தாம சிதறாம அந்த ஓட்டுகளை அறுவடை. இப்போது இவர்கள் தேர்ந்தெடுத்திருக்கக்கூடிய இந்த இடத்திற்கு பக்கத்துல ராணுவ பயிற்சி கல்லூரியினுடைய இடம் வருகிறது. இந்த மாதிரி பல விஷயங்களை மையப்படுத்தி அவங்க என்ன சொல்றாங்க அப்படின்னா, இந்து முன்னணி வந்து இது தொடர்பாக நாங்கள் தடை கோருவோம், நாங்கள் நீதிமன்றத்தினுடைய படிகளில் ஏறி இதை கட்டுவதற்கு நாங்கள் அனுமதிக்க மாட்டோம் அப்படின்னு. சோ இதன் மூலமாக இப்படியான நிகழ்வுகள் நடந்தால் திமுகவுக்கு இது இன்னும் வசதி. ஏன்னா பாத்தீங்களா, எப்படி இங்க இருக்கக்கூடிய ஃப்ரிஞ்ச் எலிமெண்ட்ஸ் எல்லாம் செயல்படுறாங்க பாத்தீங்களா? இப்படி இங்க இருக்கக்கூடிய சங் பரிவார் அமைப்புகள், இங்க இருக்கக்கூடிய பாஜகவினுடைய துணை அமைப்புகள், இங்க இருக்கக்கூடிய ஹிந்து அமைப்புகள் இப்படி செயல்படுவதனால் உங்களுக்கு வேற வாய்ப்பே இல்லை. உங்களுக்கு அது பாதுகாக்கிறதுக்கு யாரு இருக்காங்க? புலிக்கு பயந்தவெல்லாம் ஏன் மேல வந்து படுத்துக்கன்னு சொல்லுவாங்களாம். அந்த மாதிரி புலிக்கு பயந்தவெல்லாம் ஏன் மேல படுத்துக்கிட்டா அதனுடைய கதை என்னன்னு தெரியுமா? தெரியாது. சும்மா நீ அந்த சென்டென்ஸ் நீ உடைச்சு பாத்தீங்கன்னாலே தெரியும். புலி வருது, யாருக்கெல்லாம் புலி வந்தா பயமா இருக்கும், என் மேல படுத்துக்கோனா இவன் கீழே படுத்துப்பானா? மேல படுத்துருக்கவன புலி திங்குமா, கீழே படுத்துருக்கவன் மேல படுத்துருக்க வேலையும் தின்னணும். அந்த மாதிரி பிஜேபி வரக்கூடாது அப்படின்னா ஏன் மேல படுத்துக்க. ஓகே, இப்படி போடுறாத. அஃப்கோர்ஸ் இன்டைரக்டா இது என்னது, இது ஹஜ் இல்லம் என்பது இவர்கள் நேரடியாக செய்யக்கூடிய ஒரு தேர்தல் முயற்சி. அப்படிதான் நம்ம இதை புரிந்து கொள்ள வேண்டியதாக இருக்குது. என்னன்னா, இப்ப இந்த இடத்துல இவங்க இதே விஷயத்தை செய்யும் பொழுது, இப்ப இந்த ஹஜ் இல்லம் கட்டக்கூடிய இடம்
ஒருவேளை அந்த இடத்தில் கட்டுமான பணிகள் தொடர்ந்து நடைபெற்று அந்த இடத்தில் ஹஜ் இல்லம் வந்ததுன்னா அந்த வழியாகவும் இது போன்ற ஊர்வலங்கள் செல்லக்கூடாது. இந்த ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ் அந்த ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ் கொண்டு வருவாங்க. நான் என்ன சொல்றேன், ஹஜ் இல்லம் கட்டக்கூடாதுன்னு நான் சொல்றேன். ஹஜ் பயணிகளுக்கு நீங்கள் வந்து உதவித்தொகை கொடுக்குறீங்க. ஹஜ் பயணத்தை இன்னும் சொல்ல போனா ஒவ்வொரு வருடமும் குறிப்பிட்ட எண்ணிக்கையில் வந்து ஹஜ் பயணிகளை வந்து நீங்க அழைச்சிட்டு போயிட்டு வரீங்க ஃப்ரீயாவே, தெரியும். இவ்வளவு விஷயங்கள் நீங்க செய்துட்டு இருக்கீங்க. எனக்கு தெரிஞ்ச தமிழ்நாடு அரசு வந்து யாரையும் புனித யாத்திரைக்கு காசி கூட்டிட்டு போறது கிடையாது. கூட்டு போறாங்களா என்ன? இப்பதான் மத்திய அரசு பண்ணிட்டு இருக்கு. ஆமா. சோ இப்படியான நிகழ்வுகள் எல்லாம் நம்ம வந்து கேட்டோம் அப்படின்னா நம்ம மதவாதிகளாக சித்தரிக்கப்படுவோம். நம்ம மதவாதிகளாக முத்திரை கொடுத்தப்படுவது நமக்கு எந்த விதமான வருத்தமும் கிடையாது. ஆமா, என் மதத்துக்கான உரிமைகளை பேசினா நான் உங்களுக்கு மதவாதியா தான் தெரிவேன் அப்படின்னா நான் தாராளமா மதவாதியாவே இருந்துட்டு போறேன், தப்பு கிடையாது. இன்னும் நம்ம என்ன நோட்டீஸ் பண்ணோம்னா, அந்த பிற்படுத்தப்பட்ட அவர்களுக்கு சொந்தமான நிலத்தை இவங்களுக்கு தூக்கி கொடுப்பதன் மூலமாக அவர்களுக்கும் அநீதி இழைக்கப்படுகிறது. அதுதான் அவரே சொல்லியிருக்கிறார். என்ன சொல்றாருன்னா, விமான நிலையம், தென் மாவட்டங்கள் செல்வதற்கான சாலை மார்க்கம், ரயில் தளம், உள்ளூர் ரயில், மெட்ரோ ரயில் என பல போக்குவரத்து நிறைந்த இடத்தில் ஹஜ் இல்லம் கட்டப்பட உள்ளது. இது தவிர ராணுவ மையம், முக்கிய அலுவலகங்களும் இங்குதான் உள்ளன. ஹஜ் இல்லம் கட்டினால் பல பிரச்சனைகள் எழும். திமுகவிற்கு சிறுபான்மையினர் ஓட்டு வங்கிதான் கண்களுக்கு தெரிகிறது அப்படின்னு சொல்லி காளேஸ்வர சுப்ரமணியம் சொல்லியிருக்காரு. முழுக்க அந்த ஒரு மைனாரிட்டி அப்பீஸ்மெண்ட் பாலிடிக்ஸை திமுக கையில் எடுத்து செயல்படுகிறது என்பதை நேரடியாக சுட்டிக்காட்டியிருக்கிறார். இது போன்ற நேரங்களில் தான் இந்து முன்னணி போன்ற அமைப்புகளுடைய அவசியம் என்ன என்பது நமக்கு புரியுது. ஏன்னா களத்துல வந்து எக்ஸாக்ட்லி பிஜேபி மாதிரியான கட்சிகள் வந்து இதுல பூசி மொழி தான் சில விஷயங்களை டேக் எடுக்கிறாங்க. தமிழ்நாட்டை பொறுத்தவரை எடுக்க முடியும்னு மற்ற மாநிலங்கள்ல அவங்களுக்கு இருக்கக்கூடிய ஒரு ஓப்பன்னஸ் தமிழ்நாட்டுல இருக்குதா அப்படின்னா இல்ல. ஓகே, இங்க இருக்கக்கூடிய மற்ற கட்சிகள் குறிப்பா சொன்னா இப்ப அதிமுக இதுல என்ன ஸ்டாண்ட் எடுப்பாங்க? நிச்சயமாகவே ஸ்டாண்டே எடுக்க மாட்டாங்க. சோ அப்போ இந்து முன்னணி போன்ற அமைப்புகள் இந்த மாதிரியான ஒரு ஓப்பனான ஸ்டாண்ட் எடுத்து குரல் எழுப்புவதன் மூலமாகத்தான் இப்படியான விஷயங்கள் நடக்குது அப்படிங்கிறதே நமக்கு வெளியில தெரிய வருது. சோ இது தொடர்பாக அடுத்தடுத்து என்ன நடக்குது அப்படிங்கிற டெவலப்மெண்ட்ஸ் நம்ம பார்ப்போம். ஆனால் ஒரு விஷயத்தை மட்டும் நான் உறுதியா சொல்லணும்னு நினைக்கிறேன். திமுக அரசு சிறுபான்மையின மக்களுடைய காவலன் அப்படின்னு சொல்லி இந்த மக்களை நம்ப வைத்துக் கொண்டு கோவை குண்டுவெடிப்புல சம்பந்தப்பட்ட பயங்கரவாதிகள் சிறையில இருக்காங்க. அவங்களை இஸ்லாமியர்கள்ங்கிற போர்வையில் அவங்களை விடுதலை பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு இவங்க தேர்தல் அறிக்கையில சொல்றாங்க. இஸ்லாமிய சிறை கைதிகள் விடுதலைனாங்க. அவங்க வெறும் சிறை கைதிகளா? அவர்கள் இஸ்லாமியர்கள் என்பதனால் சிறையில் இருக்காங்களா? அவங்க பயங்கரவாதிகள் என்பதனால சிறையில்? அப்புறம் அவங்களை தொடர்ச்சியாக இங்க இருக்கக்கூடிய ஊடகங்களும் என்ன சொல்லிட்டு இருக்காங்க? இஸ்லாமிய சிறை கைதி. இன்னொரு வகையில நீ பார்த்த அப்படின்னா எந்த ஒரு ஊடகமும் இங்க வந்து ஹிந்து சிறை கைதிகள்னு எழுதுறது கிடையாது. சோ அப்ப ஜெயில இருக்கக்கூடிய எல்லாரையும் இஸ்லாமிய சிறை கைதிகள், ஹிந்து சிறை கைதிகள், ஜெயின சிறை கைதிகள், கிறிஸ்டியன் சிறை கைதிகள் இப்படி பிரிச்சிடலாமா? சோ அப்ப சிறை கைதிகள்னு சொல்லி பழகுங்க. அந்த சிறை கைதிகள்ல அவங்க கோவை குண்டுவெடிப்போடு சம்பந்தப்பட்டவர்கள், அப்போது கைது செய்யப்பட்டவர்கள் அப்படின்னு சொல்லி பழகணும். சோ இப்படியான ஒரு பொலிட்டிக்கல் கரெக்ட்னஸ் இல்லாத ஒரு ஊர்ல ஒண்ணுமே சொல்ல முடியாது. ஏன்னா இங்க திமுக செட் பண்ணக்கூடிய நரேட்டிவ் தான் இங்க ஒட்டுமொத்த ஊடகங்களும் கேரி பண்றாங்க. இதுவரை ஒன்றிய அரசு கிடையாது. போன வருஷம் வரையும் ஒன்றிய அரசு அப்படிங்கிற டேர்ம் இருந்துச்சா? போன திமுக அரசு வருவதற்கு முன்பாக இங்க உள்ள செய்தி ஊடகங்களும் இந்த செய்தி ஊடகங்களுடைய ஆசிரியர்களும் ஒன்றிய அரசுன்னு குறிப்பிட்டாங்களா? அப்பெல்லாம் மத்திய அரசுன்னு சொன்ன வாய் இப்ப எப்படி ஒன்றிய அரசுன்னு சொல்லுது? பட் எனிவே இந்த மாதிரியான விஷயங்கள் திமுக தொடர்ந்து செய்வதன் மூலமாக அவர்கள் ஒரு விஷயத்தை மீண்டும் மீண்டும் சொல்ல விருப்பப்படுறாங்க. என்னன்னா அந்த அனௌன்ஸ்மெண்ட்ல கூட பார்த்தோன்னா ஒரு பக்கம் தாமோ அன்பரசன், ஏன்னா அவருடைய சட்டமன்ற தொகுதிக்கு உட்பட்ட இடத்துலதான் இது வருது, இந்த ஹஜ் இல்லம் வருது. இன்னொரு பக்கம் பாத்தீங்கன்னா ஆவடி நாசர். ஓகே, சோ அது வந்து எதுக்குன்னா சிறுபான்மையினர் ஒரு அமைச்சர் எங்களோட அமைச்சரவையிலும் இருக்கிறார் என்பதை காட்டிக் கொள்வதற்காக மக்கள் அனைத்தையும் பார்த்து கொண்டிருக்கிறார்கள். குறிப்பாக இந்து மக்கள் அனைத்தையும் பார்த்து கொண்டிருக்கிறார்கள். அதிலும் வெட்கம், மானம், ரோஷம், சூடு, சொரண இருக்கக்கூடிய இந்து மக்களும் பார்த்து கொண்டிருக்கிறார்கள். அவர்கள் தேர்தல் நேரத்தில் இதற்கான தக்க பதிலடியை கொடுப்பார்கள் என்று நாம நம்புவோம். உலக தமிழ் சொந்தங்களுக்கு வணக்கம். நான் ராஜவேல் நாகராஜன். பேசு தமிழா பேசு வலையொலியுடைய வளர்ச்சிக்கு நீங்களும் உறுதுணையா இருக்கணும்னு நினைச்சீங்கன்னா இந்த வீடியோடைய டிஸ்கிரிப்ஷன்ல இருக்கக்கூடிய ரேசர் பே லிங்கை கிளிக் பண்ணுங்க. அந்த லிங்க்ல போயிட்டு உங்களுக்கு விருப்பமான தொகையை பேசு தமிழா பேசுவனுடைய வளர்ச்சிக்கு உங்களுடைய பங்களிப்பாக நீங்க கொடுக்கலாம். நன்றி, வணக்கம். பேசு தமிழா பேசு சேனலுக்கு ஆதரவு தந்து கொண்டிருக்கக்கூடிய பார்வையாளர்களுக்கு வணக்கம். அரசியல் ஆன்மீகம்னு மட்டும் இல்லாம இப்போ ஹெல்த்லயும் நம்ம வந்தாச்சு. ஹெல்த் சம்பந்தமான பிரச்சனைகளுக்கும், ஹெல்த் டிப்ஸுக்கும், ஹெல்த் கேருக்கும், இல்ல ஹெல்த் பத்தி ஏதாவது தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா ஹெல்த் குரு சேனல் கண்டிப்பா உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும். பேசு தமிழா பேசு சேனலுக்கு கொடுக்கக்கூடிய இதே சப்போர்ட்டை ஹெல்த் குரு யூடியூப் சேனலுக்கும் கொடுத்து அந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி உங்க நண்பர்களுக்கு ஷேர் பண்ணும்படி கேட்டுக்கிறோம். நம்ம ஹெல்த் குரு சேனலோட லிங்கை டிஸ்கிரிப்ஷன்ல தரோம், மறக்காம செக் பண்ணி பாருங்க.